வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முக்கியமான டாபிக் இது குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ், QoSன்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். அதாவது ஒரு நெட்வொர்க்னுடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்ப்போம். அதாவது இப்போது நெட்வொர்க்கில் ஏதாவது க்யூ இருக்குன்னா டிலே ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா பேக்கெட்ஸை கொஞ்சம் பொறுமையாக அனுப்பலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப க்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது ஃபுல்லாகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா அதை வந்து ட்ராப் பண்ணி விட்டுட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி அந்த பேக்கெட் டெலிவரியை கேரண்டி கொடுப்போம். இதில் டெஃபினேஷன் பார்க்கலாம் பாருங்கள். குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் இஸ் த ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர் நெட்வொர்க், particularly the performance seen by the users of the network, which provide the packet delivery guarantee, which is related to bandwidth and delay. So delay ஏற்ற மாதிரி அந்த பேக்கெட் கரெக்டாக சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் போயிடுமா முடிவு பண்ணலாம் இந்த QoSஐ வச்சு. இன் QoS we try to create an appropriate environment for the traffic. இப்போ ஒரு டிராஃபிக் இருக்குது, அங்கே நிறைய பேர் வெயிட்டிங் பண்ணுறாங்க அந்த பேக்கெட்டு அந்த டெஸ்டினேஷன் போகிறதுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம் இந்த QoSல. அந்த என்விரான்மெண்ட்டை நம்ம டீட்டெயிலாக பின்னால் பார்த்துட்டே வருவோம். A stream of packets from a source to destination. இதானா சோர்ஸ்னால் அங்கே டெஸ்டினேஷன்னா இங்கேருந்து பேக்கெட் அழகாக போகுது இல்லையா, அந்த போகிறதுக்கு பேர் தான் அந்த ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஃப்ளோ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். அந்த ஃப்ளோவில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா ரிலையபிலிட்டி, டிலே, ஜிட்டர், பேண்ட்வித், இந்த மாதிரி நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் ரிலையபிலிட்டி, அதாவது டேட்டா சரியான டேட்டாவா, சரியான டேட்டாவும் அதுவும் லாஸ் ஆகாமல் போய் சேருதான் செக் பண்ணுறது ரிலையபிலிட்டி. டிலே, எவ்வளவு டைம் எடுத்துக்கும் சென்டர்லேருந்து ரிசீவருக்கு அந்த டேட்டா போகிறதுக்கு, அதை கண்டுபிடிக்க தான் டிலே. ஜிட்டர், அதாவது பேக்கெட்டு ஒரு 5 மினிட்ஸில் போய் சேர்ந்துரும்னா இல்லை ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சேரும், கொஞ்சம் லேட் ஆகுறதுலே அதுதான் ஜிட்டர். ரெப்ரசன்ட் த வேரியேஷன் இன் பேக்கெட் அரைவல் டைம். பேண்ட்வித், எவ்வளவு டேட்டா ரேட் வந்து அந்த நெட்வொர்க் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ ஒரு ஸ்மால் நெட்வொர்க்காக இருந்தால் கொஞ்சம் பேக்கெட்டை தான் ஹேண்டில் பண்ணும், கொஞ்சம் ஈஸியாக உள்ளே போயிடும். ஓகேங்களா? ஒரு பெரிய நெட்வொர்க்காக இருந்துச்சுன்னா ஆகும், அங்கே வேரியேஷன்ஸ் ஏற்படும். டெக்னிக்ஸ் டு இம்ப்ரூவ் QoS, குவாலிட்டி ஆஃப் சர்வீஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கு மொதல் டெக்னிக் பேக்கெட் ஷெட்யூலிங். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், if a router is handling multiple flow, for example இப்போது இங்கேருந்து ஒரு பேக்கெட் வரும், இங்கே பேக்கெட் வரும், இங்கே பேக்கெட் வரும், இங்கே பேக்கெட் வரும், இந்த 5 விதத்தில் பேக்கெட் வருதுன்னு வச்சுப்போமே. இதில் ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் இருக்குது. 5மே ஒரே மாதிரியான பேக்கெட்ஸ், அதாவது இது 5 பேக்கெட்டு அலோவ் பண்ணால் இது 5 பேக்கெட் அலோவ் பண்ணாது. ஒன்று வந்து என்ன பண்ணணும், அதிகமாக பேக்கெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கும், கெப்பாசிட்டி அதிகமாக வச்சுக்கும், மற்றது எல்லாமே வெயிட்டிங்கில் போயிடும். ஓகேங்களா? வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒன்று வந்து என்ன பண்ணுன்னா அதோடய கெப்பாசிட்டி அதிகப்படுத்திக்கும். ஸோ மற்றது எல்லாத்தையும் வெயிட்டிங்கில் வைக்கிறது தான் இந்த பேக்கெட் ஷெட்யூலிங்கில் இருக்கிற ஒரு பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு டைப் FIFO queuing, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். அதாவது இப்போ ஒரு பேக்கெட் வருது, இங்கே ஃபுல்லாகிடுச்சுன்னா க்யூ ஃபுல்லாகிடுச்சுன்னா வெளியில் போய் அந்த பேக்கெட்டை டிஸ்கார்ட் பண்ணி இங்கே விட்டுட்டு போயிடும். இல்லை ஃபுல்லாக இல்லைன்னா இங்கே போய் நம்ம க்யூவில் வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணிவிட்டு ப்ராசஸர் மூலிமா வெளியில் போயிடலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்னு சொல்லலாம். அதாவது பேக்கெட்ஸ் ஆர் ப்ராசஸ்ட் இன் த எக்ஸாக்ட் ஆர்டர் தே அரைவ். ஃபஸ்ட்டு பேக்கெட் உள்ளே வந்ததுன்னா அவன் தான் ஃபஸ்ட் வெளியில் போகணும், செகண்ட் பேக்கெட் வெளியில் வந்தால் அவன் தான் ரெண்டாவது வெளியில் போகணும். இந்தமாதிரி ஒரு ஆர்டராக இருக்கும். நோ ப்ரையாரிட்டைசேஷன், ஆல் பேக்கெட்ஸ் ஆர் ட்ரீட்டட் ஈக்குவலி. ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் எங்கே பயன்படுத்தணும், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர். நம்ம கூட இந்த ஷேரிட்லலாம் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ எந்த ஃபைல் நம்ம முதல்ல கிளிக் பண்ணோமோ அதுதான் முதல்ல சென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி க்யூயிங். இப்போ பேக்கெட் நிறைய பேக்கெட் வருதுப்பா, இது என்ன பண்ண போகுதுன்னா எந்த பேக்கெட்டுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கலாம், ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி அதெல்லாம் இந்த பக்கம் போகும், லோவஸ்ட் ப்ரையாரிட்டிலாம் இந்த பக்கம் போகும். அது முதல்ல பிரிச்சுட்டு இங்கே செக் பண்ணோம் இந்த பக்கம் க்யூ ஏதாவது ஃபுல்லாக இருக்கான்னு. இல்லைன்னா இந்த பக்கம் போகும், இல்லைன்னா இங்கே ட்ராப் பண்ணிவிடும். ஸோ இங்கே போய் என்ன பண்ணணும்னா ஒன்று வெயிட் பண்ணி ப்ராசஸர் மூலிமா வெளியில் வந்துடும். இப்போது எதெல்லாம் லோவஸ்ட் ப்ரையாரிட்டி இந்த பக்கம் அமுச்சிட்டு இங்கே ஏதாவது வெயிட்டிங்கில் இருக்கான்னு பார்க்கும். க்யூ ஃபுல்லாகிடுச்சுன்னா இங்கே விட்டுட்டு வெளியில் வந்துடும், பேக்கெட்ஸ் இங்கே விட்டுடும், ட்ராப் பண்ணி விட்டுரும். அப்படி இல்லைன்னா இது உள்ளே போயிட்டு
ஒவ்வொரு செக்ஷனாக வெயிட்டிங்கில் போயிட்டு ப்ராசஸர் வழியாக வெளியில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ பேக்கெட்ஸ் ஆர் அசைன்ட் டு டிஃப்ரெண்ட் ப்ரையாரிட்டி லெவல்ஸ். ஸோ அதில் 2 ப்ரையாரிட்டி, ஹையஸ்ட், மீடியம், லோ, இந்த மாதிரி நம்ம பிரித்து கொண்டு போகலாம். ஸோ பேக்கெட்ஸ் இன் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி queues ஆர் ஆல்வேஸ் சர்வ்டு ஃபஸ்ட். ஸோ இந்த டயக்ராமில் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டிக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வெளியே அனுப்புவோம். லோவஸ்ட் ப்ரையாரிட்டிலாம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் பொறுமையாக அனுப்பிச்சி விடுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ரையாரிட்டி வச்சு அனுப்புறது. ஓகேங்களா? லோவஸ்ட் ப்ரையாரிட்டி பேக்கெட்ஸ் ஆர் சர்வ்டு ஒன்லி when highest priority queues are empty. ஸோ அந்த ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி எல்லாம் வெளியில் போனதுக்கு அப்புறமா தான் லோவஸ்ட் ப்ரையாரிட்டியில் இருக்க அந்த queue வந்து ஒன்று ஒன்று அனுப்பிச்சி விடும். சூட்டபிள் ஃபார் ரியல் டைம் டிராஃபிக் லைக் வாய்ப் எமர்ஜென்சி சிக்னல்ஸ். ஓகேங்களா? ஸோ நிறைய சிக்னல்ஸ் வருது, அதில் எது எமர்ஜென்சி சிக்னலோ அதுக்கு முதல்ல ப்ரையாரிட்டி கொடுத்து அனுப்புறது. வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோக்காலில் கூட அப்படி தான். ஓகேங்களா? வெயிட்டட் ஃபேர் கியூயிங். இதில் பாருங்கள், இப்போ பேக்கெட்ஸை நம்ம பிரிக்க போகிறோம், 3 விதமாக பிரிக்க போகிறோம். வெயிட் 1, வெயிட் 2, வெயிட் 3. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும், அதாவது ஒவ்வொரு ரேஞ்ச் வேல்யூஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 3 தரமாக பிரித்தாச்சு. இந்த 3த்துலையும் நம்ம வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வெயிட் இருக்கும். ஒவ்வொன்றும் கம்ப்ளீட் ஆனால் தான் அடுத்தது வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு தான் இங்கே ஒரு ரொட்டேட்டர் வச்சுருப்பாங்க, வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் தான் ஃபஸ்ட்டு இங்கே ப்ராசஸர் போயிட்டு வெளியில் வர மாதிரி இருக்கும். த டர்னிங் ஸ்விட்ச் செலக்ட் த 3 packets from first queue, then 2 packets from the second queue, 1 packet from the third queue. The cycle repeat இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ரொட்டேட் ஆகிட்டு தேவைக்கேற்ப அந்த வெயிட்டுக்கு ஏற்ப ஒவ்வொரு பேக்கெட்டை வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வெயிட். ஓகேங்களா? அசைன் எ வெயிட் டு ஈச் டிராஃபிக் ஃப்ளோ ஆர் கியூ. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வெயிட் கொடுத்துடலாம், ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு. ஸோ இந்த ஆர்டரில் தான் நீங்கள் வந்து இந்த பேக்கெட், இதில் வர பேக்கெட்டை, ஸோ இதை ஃபஸ்ட் அனுப்பணும், இதை 2வது அனுப்பணும், இதை 3வது அனுப்பணும். அதுமாரி வெயிட்டிங் லிஸ்ட், ஒரு வெயிட் போட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டிராஃபிக் ஃப்ளோவை மெயின்டைன் பண்ணுவோம். ஈச் ஃப்ளோ ரிசீவ்ஸ் எ ஷேர் ஆஃப் த லிங்க் பேண்ட் வித் ப்ரொப்போர்ஷன் டு இட்ஸ் வெயிட். அதாவது ஒவ்வொரு ஃப்ளோக்கும் ஒரு பேண்ட் வித் இருக்கும், அந்த பேண்ட் வித்து தான் நம்ம வெயிட்டாக அங்கே கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ என்ஷூர் ஃபேர் பேண்ட் வித் டிஸ்ட்ரிபியூஷன் வைல் அலோவிங் சம் ப்ரையாரிட்டைசேஷன். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பேண்ட் வித்து அந்த ரேஞ்சஸை கொடுக்கணும், கரெக்டாக ஃபேராக கொடுக்கணும் ஒவ்வொரு வெயிட்டுக்குமே. அப்படி கொடுத்தா தான் 3மே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். Ideal for heterogeneous traffic such as network that carry voice, video and data simultaneously. அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ கால் இருக்குன்னு வச்சுப்போம். வீடியோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இமேஜ் தெரியும், அது மட்டும் இல்லாமல் நம்ம வாய்ஸ் பேசுவோம். ஸோ இது 2மே கரெக்டாக போகணும் இல்லையா, டேட்டாஸ் பேக்கெட்ஸு. ஸோ அது எல்லாமே இந்த இடத்துல நம்ம பயன்படுத்துவோம் வெயிட்டடில். நெக்ஸ்ட் டிராஃபிக் ஷேப்பிங், முக்கியமான கான்செப்ட் அது. டிராஃபிக் ஷேப்பிங் இஸ் த மெக்கானிசம் that regulating the average rate of the data transmission. ஒரு டேட்டா நிறைய ஸ்பீடாக வருதுன்னு வச்சுப்போமே, அதை பக்குவப்படுத்தி ஒழுங்காக அனுப்புறது அந்த பேக்கெட்ஸை. அதில் 2 விதம் இருக்குது, லீக்கி பக்கெட் அல்காரிதம், டோக்கன் பக்கெட் அல்காரிதம். ஒன்றும் இல்லை, இப்போது குழாயிலேருந்து தண்ணி வருது. ஓகேங்களா? இந்த பக்கெட்டில் நம்ம சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ராப்பாக தானே போகும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஹோஸ்ட் கம்ப்யூட்டர்லேருந்து பேக்கெட் வருது, நிறைய பேக்கெட் வருது. ஓகேங்களா? அதை நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பக்கெட் ஃபார்மேட்டில் ஒரு லீக்கி பக்கெட் மாதிரி க்ரியேட் பண்ணி அப்படி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பேக்கெட் வந்து ஆர்டராக ஒன்றா ஒரே டியூரேஷனில் போகும், கரெக்டான டியூரேஷன்ஸில் போகும், ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதான் லீக்கி பக்கெட் அல்காரிதம். த லீக்கி பக்கெட் ஒர்க்ஸ் லைக் எ பக்கெட் வித் எ ஸ்மால் ஹோல் அட் த பாட்டம். வாட்டர் நீங்கள் டேட்டா பேக்கெட்ஸ்னு அசியூம் பண்ணிக்கோங்க. என்டர் த பக்கெட் அட் வேரியபிள் ஸ்பீடு. பக்கெட்டுக்குள்ளே வரும்போது நல்லா ஸ்பீடாக வரும், ஆனால் அது வெளியில் வரும்போது ஒரு கான்ஸ்டன்ட் ரேட்டாக வெளியில் வரும். இஃப் த பக்கெட் ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா பேக்கெட்ஸ் எல்லாமே டிஸ்கார்ட் ஆகிடும். அது பக்கெட்டுக்குள்ளே நிறைய பேக்கெட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே இருக்கிற பேக்கெட் எல்லாமே வெளியில் வந்துடும், டிஸ்கார்ட், அது யூஸ் பண்ணாது, திரும்பவும் க்யூக்கு போகும். ஒர்க்கிங், இன்கமிங் பேக்கெட்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் டு த பஃபர். பக்கெட்டுக்குள்ளே போயிடும். பேக்கெட்ஸ் ஆர் சென்ட் அவுட் டு த ஃபிக்ஸ்டு ரேட். ஸ்பீடாக இருந்ததுன்னா ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்டுக்கு மாற்றி அனுப்போம். பக்கெட்டு ஃபுல்லாகிடுச்சுன்னா புது பேக்கெட் எல்லாமே ட்ராப் ஆகிடும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பஸ்டியான இருக்கிற டிராஃபிக்கை நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு நார்மலாக ஸ்டடி பண்ணிவிடலாம், ஒரு நார்மலைஸ் பண்ணிவிடலாம். அவுட்புட் ரேட் நம்மளுக்கு ஃபிக்ஸடாக இருக்கும், என்ன தான் பெரிய பெரிய இன்புட் கொடுத்தாலும்.
ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஸ்பீட் டிரான்ஸ்மிஷனாக நடக்காது சென்டர் டு ரிசீவர். ஸோ ஈஸியாக இந்த டிசைன் பண்ணலாம். இது எல்லாமே ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். ஓகேங்களா. என்ஃபோர்ஸிங் ஃபிக்ஸ்டு ரேட் டேட்டா டிரான்ஸ்மிஷன். ஸோ இந்த டெக்னிக்கை பயன்படுத்தணும்னா டேட்டா வந்து பர்ஃபெக்டாக பொறுமையாக கரெக்டாக போகும், டிரான்ஸ்மிட் ஆகும் சென்டர் டு ரிசீவருக்கு. யூஸ்ட் இன் டிராஃபிக் ஷேப்பிங் டு ரெகுலேட் அவுட்புட் ஃப்ளோ. சரி, நெக்ஸ்ட்டு கான்செப்ட் வந்து டோக்கன் பக்கெட் அல்காரிதம். இங்கே பாருங்கள், பேக்கெட் வருது, ஃபுல்லாகிடுச்சுன்னா வெளியில் போயிடும். அப்படி ஃபுல்லாக இல்லைனா க்யூ கிட்டே போயிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டோக்கன் வரும். அந்த டோக்கன் வந்தால் இங்கே ரிலீஸ் ஆகும் கேட் மாதிரி. ஸோ அது கூட வெளியில் போயிடும். ஸோ அந்த டோக்கன் வந்தால் தான் இங்கே இந்த க்யூலேருந்து பேக்கெட் வெளியில் வந்து டிபாச்சருக்கு போகிறது. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் தான் டோக்கன் பக்கெட் அல்காரிதம் சொல்லுவோம். The token bucket allow data transmission as long as there are available tokens. அதாவது tokens are generated at a fixed rate. இப்போ 5 டோக்கன்னா 5 பேக்கெட் மட்டும் தான் வெளியில் போக முடியும். 4 டோக்கன்னா அந்த 4 டோக்கன் வர 4 பேக்கெட் ரிலீஸ் ஆகும். ஈச் பேக்கெட் ரெக்வயர் எ டோக்கன் டு பி டிரான்ஸ்மிட்டட். அப்போது ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் ஒவ்வொரு டோக்கன் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், என்எஃப் டோக்கன்ஸ் அவைலபிளாக இருந்துச்சுன்னா பஸ் டிரான்ஸ்மிஷன் இஸ் அலௌடு. இது எப்படி ஒர்க் ஆகுது, இப்போ சொன்னது தான் இங்கே ஒர்க்கிங்கில் இருக்க போது. டோக்கன்ஸ் ஆர் ஆடட் டு த பக்கெட். பக்கெட்டில் நம்ம டோக்கன் கொடுத்துருவோம். ஒவ்வொரு டோக்கனும் ஒரு குறிப்பிட்ட எம்எஸ் செகண்டில் வெளியில் வரணும்னு நம்ம செட் பண்ணியிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி வரும். எ பேக்கெட் கேன் பி சென்ட் ஒன்லி இஃப் எ டோக்கன் இஸ் அவைலபிள். டோக்கன் இருந்தால் தான் இங்கே பேக்கெட்டு இங்கே அலோவ் பண்ணோம், வெளியே தள்ளும் கேட்லேருந்து. If tokens are available, packet can be sent immediately even in burst. No tokens are available, packets are queued or dropped. So அந்த queuக்குள்ள packet எல்லாமே என்ன ஆகும்னா வெயிட்டிங்கில் இருக்கும், இல்லைனா மொத்தமாக ட்ராப் ஆகிடும். Allow burst of data if tokens are accumulated. அதாவது டோக்கன்ஸில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா டேட்டா பர்ஸ்ட் நடக்கும். More flexible than leaky bucket. லீக்கி பக்கெட்டை விட இது பெஸ்ட்டு. ஆவரேஜ் ரேட் கண்ட்ரோல் பட் அலோ ஷார்ட் பஸ்ட். அதாவது எல்லா பேக்கெட்டுக்குமே டோக்கன் க்ரியேட் பண்ணி அந்த பக்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்து, ஸோ இது டைம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும். ஆனால் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எஃபிஷியன்ட் ஃபார் ரியல் டைம் அண்ட் பர்ஸ்டி டிராஃபிக்கில் பயன்படுத்தலாம். சூட்டபிள் ஃபார் வீடியோ ஸ்ட்ரீமிங் அண்ட் வாய்ஸ். ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி தான், பெட்டர் வெர்ஷன் இது. ஓகேங்களா. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லீக்கி பக்கெட் டோக்கன் பக்கெட் பார்க்க போகிறோம். அவுட்புட் பாருங்கள், இந்த லீக்கி பக்கெட்டில் கான்ஸ்டண்ட்டாக வரும். ஆனால் டோக்கன் பக்கெட்டில் வேரியபிள். ஏன்னா டோக்கன்ஸ் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பேக்கெட் வரும். ஓகேங்களா. பேக்கெட் ட்ராப்பிங் அதாவது அக்கர்ஸ் வென் பக்கெட் இஸ் ஃபுல். பக்கெட் ஃபுல்லாகிடுச்சுன்னா பேக்கெட் எல்லாம் வெளியில் போயிடும். அக்கர்ஸ் ஒன்லி வென் நோ டோக்கன்ஸ். அங்கே டோக்கன் இல்லைன்னா தான் பேக்கெட்டு வெளியில் போகும். பஸ்ட் ஹேண்ட்லிங். இதில் வந்து எந்த ஒரு பஸ்ட்டும் அலோவ் பண்ணாது, இதில் அலோவ் பண்ணும். ஃப்ளெக்சிபிலிட்டி. இது ஃப்ளெக்சிபிள் கம்மியாக இருக்கும், ஆனால் இதில் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம டோக்கனுக்கு ஏற்ற மாதிரி தான் பேக்கெட்டு போக போகுது. மெயின் யூஸ் எதுக்குன்னா டிராஃபிக்கை ஒழுங்குபடுத்துறதுக்கு. இங்கே டிராஃபிக்கை ஒழுங்குபடுத்தும், பாலிசி பண்ணும். அதாவது இவ்வளவு தான் சென்ட் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ லீக்கி பக்கெட் டோக்கன் பக்கெட்டுக்கான டிஃப்ரென்ஸ் இது தான். நெக்ஸ்ட் தேர்டு கான்செப்ட் ரிசோர்ஸ் ரிசர்வேஷன், அதாவது முன்னேற்பாடுன்னு சொல்லலாம். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரிசர்விங் ஸ்பெசிஃபிக் நெட்வொர்க் ரிசோர்ஸஸ். அட்வான்ஸாக பேண்ட்வித் பஃபர் ஸ்பேஸ்லாம் முன்னாடியே செட் பண்ணி வச்சுக்கிறது. ஓகேங்களா. அந்த ஃப்ளோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்காக. பிஃபோர் எ கம்யூனிகேஷன் பிகின் த வீடியோ கால் செக் அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் அக்ராஸ் த நெட்வொர்க் பாத். அதாவது சிஸ்டம் வந்து செக் பண்ணும் அந்த வீடியோ சோர்ஸ் இருக்கான்னு. இருந்துச்சுன்னா தான் என்ன பண்ணோம், கம்யூனிகேஷன் சென்டர் டு ரிசீவருக்கு சென்ட் பண்ணும். அதுமாதிரி முன்னேற்பாடு செக் பண்ணிக்கிறது. இஃப் அவைலபிள் இட் ரிசர்வ் தேம் ஃபார் செஷன்ஸ் டியூரேஷன். ஓகேங்களா. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு 10 பேக்கெட்ஸ் இருக்குன்னா டேட்டா பேக்கெட்ஸ், அது ரிசீவருக்கு போகணும். இங்கே இருந்தால் தான் நாங்கள் போகும், அதை செக் பண்ணிவிட்டு போகிறது. அதுக்கான பேண்ட் வித் இருக்கா, ஸோ அதுக்கான இந்த மாதிரி டேர்ம்ஸ் பேண்ட் வித் பஃபர் ஸ்பேஸ் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் அட்மிஷன் கண்ட்ரோல். It is decision making process that determines whether a new flow can be allowed into the network based on available resources. ஒரு மல்டிபிள் நெட்வொர்க் இருக்குது, இதுதான் ஒரு நெட்வொர்க் 5 பேருக்குன்னு வச்சு எக்ஸ்ட்ராவாக நான் உள்ள 6வதாக ஒரு ஃப்ளோவை உள்ளே அலோவ் பண்ணலாமா,
அதுமாரி ஒரு கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது தான் அட்மிஷன் கண்ட்ரோல். வென் a நியூ டேட்டா ஃப்ளோ ரெக்வஸ்ட் access முதல்ல அது சிஸ்டம் என்ன பண்ணோம்னா அதுக்கான சரியான பேண்ட்வித் இருக்கா, அதாவது லோடு தாங்க முடியுமா, ஓகேங்களா. அப்புறம் அது குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிட்டு தான் ஒரு புது நெட்வொர்க் ஃப்ளோவை அலோவ் பண்ண முடியும். இஃப் admitting the flow will not harm existing flow, it is allowed, otherwise the request is denied. புதுசாக உள்ள ஒருத்தர் ஃப்ளோவை உள்ள நெட்வொர்க்குள்ளே செலுத்துகிறோம்னா அந்த செலுத்துறதுனால மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, பேக்கெட்னோட ஃப்ளோவில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படின்னு தான் உள்ளே சேர்த்துக்கணும், இல்லைனா துரத்தி விட்டணும், அவ்வளோதான். இதுதான் விஷயமே. ஓகேங்களா. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.